தன்னையே சந்தேக கோடி இது சந்தோஷ கேரி தன்னையே சந்தேக கோடி இது சந்தோஷ கேளி இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு வளர்ந்திடும் காடு சந்தேக கோடி காதலனையும் காணவில்லை. நான் எங்குதான் தேடுவேன் என்னவென்று தெரியவில்லையே அண்ணா. நீ போன நீ போன தடப்பாட்டு தானே நீங்கள் தேடி வருகின்ற மாறே நமக்காக
மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் ராப்போதுதான் மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் ராப்போதுதான் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் ராப்போதுதான் சங்கீதாவோட அண்ணன் சந்தோஷ் போனார் மதுரை கொண்டு வருகிறேன் இந்த வழியிலே அமர்ந்திருக்கிறேன் வரவும் காணோம் வர தெரியுமோ தெரியாது தெரியல யாரை கண்டு கேட்பது சரி எவ்வளவு உட்கார்ந்துருப்போம் வந்தா பார்ப்பேன் இப்படி நாட்டை விட்டே துரத்தி விட்டாரு இனிமேல் நான் எங்க செல்வேன் எப்படி அம்மா ஆனந்தி அண்ணன் வந்திருக்கம்மா அண்ணன் வந்திருக்க அண்ணா அம்மா அண்ணா என்னம்மா பாரு போயிடுச்சுண்ணா மலர்மாய் கொண்டு வர அந்த நந்தவனத்திலே ஒரு தியாகத்தில் ஒரு முடிவில் கொடுத்து சாபத்தார் பார்வையே போய்விட்டதண்ணா அதுக்காக ஒரு சாபம் மொத்தனும் அந்த ஆதிசக்தியை அன்னையின் மடியிலே ஒரு பாரிஜால மலருக்கு அது கொண்டு வந்து கண்களில் விட்டு அவளுக்கு பார்வை தெரியும் என்று கூறினார் அண்ணா அதனால எனக்கு தோழி நந்தன் சந்தோஷ் போயிருக்காரு எடுத்து வர அண்ணா ஆமாண்ணா இது வரையில வரல சரி பார்க்கலாம்
உன்னை பார்த்து சங்கிலாக இருக்கிறாரே அண்ணா இவர் தானே ஆனந்தியோட அண்ணன். ஆமா எல்லாரும் அண்ணன் சந்தோஷா. ஆமா சந்தோஷ், இவ்வளவுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமா பாரதிய மலர் கிடைத்ததா? அன்னை நல்ல இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கற்பார்வை கிடைப்பதற்காக நான் இந்த பாதுகாப்பு கொடுவதற்கு அப்படியா ஆனந்தத்துக்கு மீண்டும் கற்பார்வை கிடைக்க போகுது. ஆனந்த் இருந்தாலும் மீண்டும் உனக்கு கற்பார்வை கிடைக்க போகுது. அப்படி மீண்டும் உனக்கு யாரை பார்த்து ஆசைப்படுகிறாய்? ஏன் உடன் பிறந்த அண்ணன் என்னைதான் முதல்ல பார்ப்பா. என்னங்க நீங்க ஆறு தொழில் நான் தான் என்னதான் முதல்ல கண்ணு என்னதான் பார்ப்பா. இல்லைங்க என் உடற்பிறந்த அண்ணன் உன் முகத்தையும் பார்க்க மாட்டேன். என் ஆரோக்கிய சகிதாட முகத்தையும் பார்க்க மாட்டேன். எனக்காக சென்று இவ்வளவு தூரம் அந்த அன்னை மடியில் இருந்த மாற்றாவளை கொண்டு வந்தாரு சந்தோஷ். அவர் முகத்தை தான் முதல் பார்ப்பேன். சரி, யார் முகத்தை பார்த்தவனே கற்பார்வை எடுத்தால் அது நினைத்தால் போதும். கற்பார்வை உனக்கு மேல கிடைக்கப்பட்டது. அந்த பாஜக மலர்கள் வாழ்கின்ற உனக்கு வாழ்வு கிடைக்கிறது. அந்த பூவால் மீண்டும் உனக்கு வாழ்வெடுத்தால் இதுவே பூத்தந்த வந்த வேலை முடிந்து விட்டது. கடமை முடிந்து விட்டது. நாங்கள் சென்று வருகிறோம். என்ன பாருங்க வீட்டுக்கு போறோம். கடமை முடிந்து வீடு வீட்டுக்கு போறோம். என்ன திருமணம் செஞ்சீங்க? இல்லையா ரொம்ப போச்சு. அம்மா தாயே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்தை நாங்கள் காதலிச்சோம். அப்பவே படாத பாடுபட்டுட்டோம். இன்னுமா எங்களை விட்டு வைக்கல. ஆளை விட்டா அப்போது சாமி என்ன திருமணம் செஞ்சீங்கன்னா நான் மருந்து குச்சி சேர்த்துருவேன். மருந்து ஊச்சி சேர்த்துருவியா? இப்பதான் கண்ணு ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்க, அதுக்குள்ள மருந்து ஊச்சி சேர்த்துருவாளாமா? 1 லிட்டர் பால் எல்லாம் கொடுங்க, சாப்பிட்டோம் குடிச்சு விடு. எவனோ கற்பழிக்கு வந்தா ஏன் மேல பழி போட்டான். மருந்து குச்சி சேர்த்தா நம்ம குடும்பத்தையே வாட்டி வச்சிருவோம். நமக்கு முதல்ல ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ணா நானும் ஒரு விஷயத்தை இருந்து மனுஷன் அன்னைக்கு குளத்துக்கு போய் தண்ணி இவரை பார்த்து நல்ல தங்கச்சிங்கண்ணா. குளக்கரைக்கு போகும்போது கீழே துணித்தலை நிமிடமா போகணுமான்னு சொன்னேன். குளக்கரைக்கு தண்ணியிலுக்கு போனேன், மனுஷன் பறி கொடுத்து சொன்னேன். நியாயமாயுது. நீ குஞ்சி தள்ள நிமிராது போனா அது ரொம்ப சும்மா குஞ்சின் போயிட்டு பொழுது அவர் பார்த்த வண்ணியும். ஒரு வீட்டுல ஒரு பெண் பிறந்தா நிச்சயமா பெற்றெடுத்த தாய் தம்பியோ உடன்பிறந்த அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும் அவனுக்கு கேட்ட ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்தா இருக்கிறாங்க. இதுக்குள்ளாக நீங்களாக காதலிச்சு வாழ்க்கையை எடுத்துக்கிறீங்க. சரி, நீங்களே ஆனந்திய திருமணத்துக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு என் தங்கை வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முடியாதா? என் தங்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தங்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்மா அம்மா ஐயோ ஏமா அதுதான் அப்பயே சொன்னேன். ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடினா கரெக்ட் பண்ணிட்டு போயினேன்ட்டான். எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. சத்திலாம் சக்கரை பொங்கல் 1500 சத்தியத்தை பார்த்துக்கிறா போல அவரு. சத்தி எந்த காலத்துல இருக்கிறா? ஏங்க எத்தனை சத்தியம் பண்ணிருப்பேன்? ஒரு 1500 சத்தியம் பண்ணிருப்பேன் தெரியும். சக்கரை பொங்கல் எப்படியாவது ஆணுக்கு நீங்க திருமணம் செஞ்சுக்கணும், விட்டு போயிடுவோம் நாங்க பாவி. ஏமா உனக்காக அவர் போய் அவங்க கிட்ட போய் மாட்டி விடுற பத்தியா? அவங்க இப்பயே பால் எல்லாம் குச்சி செத்துருன்றாங்க வேற மருந்துலாம். ஐயோ ஐயோ, ஏன்னா சண்டை போட கூட மாட்டி செத்துருவா பொழுதாவா? ஒவ்வொரு தங்கைக்காக உடன் பிறந்த அண்ணன் தம்பி யார் யாரையோ எதை விட்டு போகிறாங்க. என் தண்ணி நீ ஆகட்டும். இருந்தாலும் நம்ம எல்லாம்